ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மேக்ரோனி பாஸ்தாவை வந்து எப்படி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் இருக்க மசாலா வச்சு பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெஷல் சாஸஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாவை வச்சு காய்கறியெல்லாம் போட்டு எப்படி டேஸ்டியாக நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம், இல்லை டின்னராக வச்சுக்கலாம், இல்லைனா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை ஸ்நாக்ஸாக கூட பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து வேக வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் இது சூடாகட்டும். சூடானதும் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப்பு பாஸ்தா யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வந்து வெளியே வரும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய். இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான், சன்ஃப்ளவர் ஆயிலே போதும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் 1 கப்பு பாஸ்தா எடுத்துருக்கேன். நான் வந்து மேக்ரோனி பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கவர்லேயும் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எவ்வளோ மணி நேரம் வந்து, அதாவது எவ்வளோ நிமிஷம் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்துருச்சு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் வந்திருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம இதில் வந்து எண்ணெய் போடுறோம், இப்படி ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இதை வந்து நல்லா நம்ம வடிகட்டி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும். இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், வடிகட்டிட்டு வந்துடுறேன். எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து வடிகட்டிட்டேன். இப்போ இதையும் வந்து நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை வந்து கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே கூட கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குல்ல, அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த மாதிரி குலுக்கி இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம குலுக்கி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் தான். எந்த எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து இதை சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு வந்து தேவையான மசாலாலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தாவுக்கு தேவையான மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காயில் வந்து கொஞ்சம் கேரட், அப்புறம் வந்து மஷ்ரூம், அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து எந்த காய்கறி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட குடமிளகா இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து கோஸு, இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இப்போ நம்ம மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்தா வேக வச்சு அதே பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேன் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பாஸ்தாலேயும் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருப்போம், அதுலேயும் எண்ணெய் பசு இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, அது சூடாயிருச்சு. இதில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்க்குறேன்.
பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதுலேயே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது நம்ம நிறைய காய் சேர்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே நம்மளுக்கு போதும், நிறைய வந்துடும். இது நம்ம காயெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லைன்னா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்யலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு டிஷ். இது லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். இதில் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான் சேர்க்க போகிறோம். அதனால் எல்லாருமே வந்து இதை சுலபமாக செஞ்சிடலாம். எந்த சாஸோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இது தக்காளி வந்து நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது வந்து நீங்கள் சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை வந்து லன்ச் பேக் பண்ணும் காலையில் அவசரமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்தா வந்து நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற காய்கறிலாம் சேர்த்துடலாம். இப்போ பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாக்களை வந்து சேர்த்துடலாம். இது தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, இந்த காயிலிருந்தே வந்து தண்ணி விடும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ இந்த காயெல்லாம் வந்து ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த காய்களுக்கெலாம் வந்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு போட்டோடனே வந்து காயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். சிம்மில் வந்து நம்ம நல்லா இதை வேக வச்சிடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு. இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப்புலேயுமே வந்து கொஞ்சமாக, அதுலேயுமே பாதி கப்பு, 1/4 கப்பில் பாதி, அதுலேயும் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இந்த காய் வந்து வேகட்டும். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காயெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு, மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ பாஸ்தாவை வந்து சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இன்னுமே உதிரியாக தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த எண்ணெய்லாம் போட்டு நிறைய அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து வதக்குறோம், குக் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மசாலாவோட பரட்டி விட்டுறணும். பாஸ்தா வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு உடஞ்சி போயிடும், அப்புறம் சொதன்னு இருக்கும். இது பாருங்கள், நல்லா உதிரியாக வருது பாருங்கள். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாஸ்தா போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகுத்தூளை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம்.
நல்லா வந்து இந்த பாஸ்தாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இந்த பாஸ்தாவில் வந்து இந்த மசாலா நல்லா சேரணும். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், ரொம்ப குக் ஆகக்கூடாது. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் வந்து உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பாஸ்தா வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட மசாலா பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு.